ஹாய் டியர், டுடே நம்ம ஜிமினாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நீ முடிவும் நீ. என்னன்னு தெரியல, எனக்கு இந்த டைட்டில் இப்போ தோணுச்சு. கண்டிப்பாக எனக்கு தெரியும் இதை நான் டைட்டிலாக போட்டால் ஒருத்தர் கூட உள்ளே போய் பார்க்க மாட்டாங்கன்னு. பட் எனக்கு தெரியல, அதையும் மீறி எனக்கு இது சொல்லணும்னு தோணுது. ஸோ அதான் இதுதான் டைட்டில். மேபி கொஞ்சம் வியூஸ்க்கு இது போகலை அப்படின்னா நான் டைட்டில் தமிழில் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஸ்டோரிக்கு டைட்டில் இதுதான், ஓகேவா? ஓகே சார், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கண்டுபிடிக்கோங்க, நான் ஸ்டோரி சொல்கிறேன். இப்போது ஸ்டார்டிங்கில் உங்களோட அம்மா கத்திட்டு இருக்கிறாங்க. ஆச்சாவா, ஏன் என்னடி பண்ணுற, வண்டி வந்துடுச்சு அப்படின்னு. ஆச்சுமா, சும்மா என்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறமா, நீ எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு இருக்கிறீங்க. அப்பா ஒரு பக்கம் ஏய் ஆச்சா அப்படின்னு அம்மா கிட்டே கேட்க, ஆச்சுங்க ஒயின் மட்டும் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், அவளுக்கு என்ன எப்போ பார்த்தாலும் முன்னாடியே நான் சொன்னால எடுத்து வைக்க தெரியாதா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அந்த வண்டிக்காரங்க வேறு ஹாரன் மேலே ஹார்னாக கொடுக்குறாங்க. இப்போது நீங்களும் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த டெம்போ இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு வைக்கிறாங்க. இப்போது எல்லோரும் வந்துட்டு, அதாவது டெம்போ இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு வச்சதுக்கப்புறமா நீங்கள் அதில் ஏறிக்கிறீங்க. அப்பாவும் அதில் ஏறிப்பார், அம்மாவும் அதில் ஏறிக்கிறாங்க. அப்பாவோட ஒரு பைக் இருக்கும், ஸோ அதையும் வந்துட்டு அதில் ஏற்றிட்டாங்க. இப்போல்லாம் எங்கே போகிறீங்க அப்படின்னா, வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கு, வேறு ஒரு பக்கம் போகிறீங்க. உங்களுக்கு நான் ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை, இது டென்ஷனாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி உருன்னு மூஞ்சி வச்சு உட்காந்துருக்கீங்க. அம்மா பார்க்குறாங்க, ஏன் ஒயன் அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு வண்டி நிறுத்த சொல்லி, நான் பின்னாடி சாமான்லாம் வச்சுருக்காங்களா அங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி திரும்ப அது பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ சோஃபாலாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த சோஃபாவில் ஏறி படுத்துக்கிறீங்க. இப்போ அப்படியே வண்டி போயிட்டு இருக்குது, லைட்டாக ஆடிட்டு தான் இருக்குது. விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு கெட்டியமாக பிடிச்சிட்டு தான் படுத்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 1 டே 2 டேஸ் மாதிரியே ஆகுது. என்னது இவ்வளோ நாள் போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபைனலாக வீடு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இறங்கணும். இறங்கி பார்க்குறீங்க, ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்குது, குளிராக இருக்குது. என்னது உள்ளன்னா வெளியே கூட நான் வரல, இவ்வளோ கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அதை மேலே சைடு இது போட்டிருப்பாங்கள்ல, நல்லா லாக் பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வெளியே வந்து பார்த்தா ரொம்ப குளிருது. ஸோ அம்மா வந்து டோர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓப்பன் பண்ணால் உங்களை சுற்றி ஒரே பனியாக இருக்குது. தட் மீன்ஸ் ஐஸெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான். என்னது இப்படி இருக்குது விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஜங்குன்னு குதித்து பார்க்குறீங்க. ரொம்ப குளிருது, அப்படியே நடுங்குது உங்களுக்கு. என்னடா இது இப்படி இருக்குது, என்ன இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒரு இது அப்படின்னு கேட்குறீங்க. காஷ்மீர் டி அப்படிங்கிறாங்க. வாட் அப்படிங்கிறீங்க. என்ன வாட்டு? இதுக்கு தான் எங்காவது போனால் முதல்ல எங்கே போகிறோன்னு கேட்குறியா ஒன்றா, வந்ததுக்கப்புறம் வாத்து கோழிம்ப அப்படின்னு சொல்லிட்டு இறங்க எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன இது இவ்வளோ கோல்டாக இருக்குதுங்க, எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் உட்காந்துருக்கீங்க. அப்போது அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருப்பாங்கள்ல, அப்பா வந்துட்டு ஒயன் என்ன சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி பாப்பா கிட்டே கோவப்படுற அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. கோவமா? கொலை வெறியில் இருக்கேன். உங்களுக்கு மனசாட்சியே இல்லைல்ல, என்னை பேசாமல் ஹாஸ்டல்லே விட்டுருங்கன்னு அத்தனை தடவை கெஞ்சினேன்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறீங்க டாடி. பொழுதுனிக்கு எனக்கு ஸ்கூல் மாற்றிட்டே இருக்கிறீங்க. எனக்கு நிலைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தராவது இருக்காங்களா? எனக்கு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு ஒருத்தர் கூட கிடையாது. 6 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஊரை மாற்றுறீங்க, 6 மாதத்துக்கு ஒருக்கா நான் ஃப்ரெண்ட்ஸை மாற்றுற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்குன்னு ஒரு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு எரிச்சலாக வருது, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. பேசாமல் நான் ஹாஸ்டல்லே விட்டுறலாம்ல, ஏன் இப்படி கூடவே கூப்பிட்டு சுற்றுறீங்க அப்படின்னு கேட்க, ஏய் எங்களுக்கு இருக்குது நீ ஒரே பொண்ணுடி, உன்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டு நாங்கள் எதுக்கடி வாழணும் அப்படிங்கிறாங்க. ஏன் ஒரே பொண்ணுங்களா இருந்தால் ஹாஸ்டலில் விடுறது இல்லையா? உங்களுக்கு வேலை தானே இம்பார்ட்டண்ட்டு. உங்கள் வேலையை நான் குறையெல்லாம் சொல்லலை, ஆனால் எனக்கு ஸ்டடீஸ் முக்கியம் இல்லை. எனக்கு ஒரு டீச்சர் நடத்துகிறத புரிஞ்சுக்கிறதுக்கே 6 மாதம் எடுக்கும். அது புரியிற டைமில் இப்படி கூப்பிட்டு வந்துடுறீங்க. நான் எப்படி இப்போ நல்லா படிப்பேன், மக்கா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு அழுகையாக வருது. ஸோ அம்மா வந்துட்டு, வயன் இப்போ என்னடி இப்போது உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலையா, இப்படி கோவப்படுற? அப்பா பாரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்களோட அப்பா பார்க்குறீங்க, அவரோட ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு கோவமாக இருக்கிறனால எஞ்சி அப்படி போயிடுறீங்க. எங்கடி போகிற அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. எங்கேயோ போகிறேன், அதான் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல, அமைதியாக விட்டுருங்க. நான் எங்கே போகிறேன் ஏன் போகிறேன்னா எனக்கு கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போகிறதுன்னு தெரியல, ஏதோ ஒரு வேகத்தில் நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிட்டீங்க. அவங்களும் சரி ஓகே சுற்றி பார்க்குறா போலன்னு விட்டுறாங்க. அப்போது நீங்கள்
கரெக்டாக போயிட்டுருப்பீங்களா? ஸோ எங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த இடம் புதுசாக இருக்கவும் உங்களுக்கு கரெக்டாக எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்படியே நீங்கள் படுக்க போது நேராக போயிட்டுருக்கிறீங்க. ஃபுல்லாக வேறு பனி, கோல்டாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப குளிர்து. சொல்லப்போனால் ஸ்வெட்டர் கூட நீங்கள் போடலை. அப்படியே நின்று போயிட்டு கையெல்லாம் அப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னது இவ்வளோ குளிர்து? இப்போ என்ன பண்ணிட்டோம்? நான் வேறு ஒரு ஆவேசத்தில் வந்துட்டேன். குளிர்து. இங்கே எங்கேயும் ஸ்வெட்டர் கூட எங்கேயும் இல்லையே. என்ன பண்ணிட்டோம்? கையில் காசும் இல்லை. என் அப்பாவும் திரும்பி வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஏன்னா வந்த தடம் தெரியல மேடம்க்கு. ஸோ அங்கங்கே திரும்பி பார்த்துட்டு போச்சு எதில் போகிறதுன்னு வேறு தெரியல. ஏய் வயன் லூசா நீ எவ்வளோ பெரிய ப்ரில்லியண்ட்டு. காலடி தடம் இருக்கும், அதை வச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் வந்த கால் தடம் இருக்குது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே போகிறீங்க. ஆனால் வந்துட்டு சடனாக அந்த கால் தடம் வந்துட்டு ஒரு 4-5 பாட்டுக்கு பிரியிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் நடந்திருப்பாங்கள்ல, ஸோ அப்படி தான் ஒரு 4-5 இது நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஃபுட் ஸ்டெப்பெல்லாம். ஐயோ இது வரைக்கும் ஓகே, இதுக்கு மேலே எப்படி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் வந்தனான்னு பார்க்குறீங்க. இப்போது ஒரு ரோடு அப்படின்னா இந்த சைடு பக்கம் வீடு, இந்த சைடு பக்கம் வீடுனா நமக்கு ஒரு நேக்கு தெரியும் இதுதான் ரோடு, இதில் போகணுன்னு. அங்கே சுற்றி பனியாக இருக்குது. வீடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் இதுக்குள்ளே அங்கங்கே ஒரு வீடு இருக்கிற மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த இடம் ஃபுல்லாகவே. அதனால உங்களுக்கு எந்த சைடு போகிறது எதில் வருதுன்னு தெரியலை. கடவுளே நீ தான் காப்பாற்றணுப்பா குருநாதா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு ஃபுட் ஸ்டெப் இருக்கும்ல, அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறீங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ சடனாக உங்களுக்கு ஒரு இடத்துல கன் சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான், மூச்சே இல்லை. அப்படியே வந்துட்டு நெஞ்சில் கை வச்சு அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறீங்க. அந்த வீடெல்லாம் இருக்குல்ல, அந்த தடத்தையெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. ஸோ அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தா வீடு மாதிரி தெரியல, ஜஸ்ட்டு வீடு மாதிரி அங்கங்கே அட்டை மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அப்படி தான் இருக்குது. ஏதோ ஃபேக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன இது? அப்போ இதெல்லாம் வீடு இல்லையா, இங்கே யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பயந்து போய் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஒளியதுக்கு கூட அந்த இடத்துல அதிகமாக இடம் இல்லாத மாதிரி இருக்குது, வெட்ட வெளியாக இருக்குது. அந்த அட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, வீடு மாதிரி செட்டப்பில் அதுதான் இருக்குது. இதுக்குள்ளே எப்படி போகிறது? யாராவது என்ன பண்ணுறது? எனக்கு கன் சவுண்டெல்லாம் கேட்குது. எனக்கு இப்போ நான் செத்துருவேணா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பயம் உங்களுக்கு. அப்படியே பயந்துட்டு நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேக்வேர்டு வச்சு போகிறீங்க. முன்னாடி வந்துட்டு பார்த்துட்டுப்பீங்களா, ஸோ முன்னாடி சைட்லன்னு பார்த்துட்டு பின்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்கிறீங்க. எதுவும் வந்துடக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதாவது அது ஃபுல்லாக பனி இருக்குமா. ஆக்சுவலாக இது ஒரு மேலே இருக்கிற, அதாவது ஒரு கொஞ்சம் மேடு மாதிரி இடம், அடியில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் கீழே பள்ளம் மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல்லாக பனி தான் எல்லாமே, ஓகேவா? அப்போது அப்படி நீங்கள் முன்னாடி பார்த்துட்டே பின்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க சடனாக என்ன ஆகுதுன்னா கால் ஸ்லிப் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் அந்த இடம் வந்துட்டு இறக்கமாக வேறு இருக்கா, கொஞ்சம் பள்ளம் வேறு. என்ன ஆகுது அப்படின்னா அங்கேருந்து பொத்துன்னு விழுந்துடுறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஒரு அடியும் உங்களுக்கு பட்ட மாதிரி இல்லை. கண்ணை மூடிக்கிட்டே என்னது, நான் விழுந்த தூரத்துக்கு நேரம் எலும்பெல்லாம் நுணுங்கி இருக்கணுமே. பனிக்கட்டியில் விழுந்தாலும் செம்ம வலிக்கும். என்ன இது பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உடம்பு உலுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி உலுக்கிட்டு இருக்கிறப்போ என்னது ஏதோ குத்துது அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஏதோ அழுந்துற மாதிரி இருக்குது. எங்கே விழுந்தோம், எந்த அடியும் படலை அப்படின்ட்டு ஒரே ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்க்குறீங்க. அது லைட்டாக ஒரு கண்ணை விங்க் பண்ணிட்டு பார்ப்போம்ல, அப்படி பார்த்தா உங்கள் முன்னாடி வந்துட்டு ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு மடியில் தான் விழுந்திருக்கீங்க. கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ ஒரு மிலிட்ரி கேப் தெரியுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சாக பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நெத்தி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கண்ணு மூக்கு வாயின்னு பார்க்குறீங்க. வாவ் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படியே கழுத்து கீழே பார்த்தா யூனிஃபார்ம் இருக்குது, மிலிட்ரி யூனிஃபார்ம். என்னடா இது மிலிட்ரி ட்ரெஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது பார்த்துட்ருக்க. அங்கே ஜிமின்க்குனா செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா அது வந்துட்டு ஜிமின் தான். அப்போது நீங்கள் ஒரு மாதிரி திருத்துன்னு முழிக்கிறீங்க. ஏய் யார் நீ, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. சார் நீங்கள் மிலிட்டரியா ஆர்மியா அப்படின்னு கேட்க, பார்த்தா தெரியலையா, யார் நீ, இங்கே என்ன பண்ணுற, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வந்து அப்படின்னு சொல்ல, ஓ
வேவ் பக்கம் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து உங்கள் நெத்தியில் வைக்க அப்படின்னு சொல்லி பயந்து நீங்கள் அவரே கட்டி பிடிச்சிக்கிறீங்க கழுத்தோட சேர்த்தி. என்ன பண்ணுற நீ அப்படிங்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குது, கன் எடுங்க அந்த பக்கம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுக. ஓகே கன் எடுத்துட்டேன் விடு அப்படிங்கிறாரு. நான் நம்ப மாட்டேன், கன் அந்த பக்கம் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்ணெல்லாம் அங்கே போட முடியாதுடி, முதல்ல எந்திரி, இங்கேயா எதுக்கு வந்த நீ அப்படிங்கிறாரு. கண்ணை போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஸோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்ணை அந்த பக்கம் போட்டிருப்பாரு. சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அவர் கழுத்தையே விடுறீங்க. ஸோ அப்படியே ஹக் பிரேக் பண்ணிவிட்டு அவரே பார்த்துட்ருக்க. எந்திரி அப்படிங்கிறாரு. அப்படி நீங்கள் சொல்ல, நீ என் மடியில் படுத்திருக்க எந்திரி அப்படிங்கிறாரு. அவர் அங்கே வந்துட்டு ஒரு மிஷன் இருந்திருக்கு. தட் மீன்ஸ் அங்கே இந்த தீவிரவாதிகள்லாம் இருப்பாங்களோ, ஸோ அதுக்காக வந்துட்டு பதுங்கி இருந்திருப்பார் அந்த பள்ளத்துக்குள்ளே. அங்கே வந்து நீங்கள் அப்படியே பொத்துன்னு அவரோட மடியில் விழுந்துட்டு அப்படியே ஹாயாக படுத்துட்டு இருக்கிறீங்க. எந்திரி அப்படிங்கிறாரு. எந்திரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிக்கா. யார் நீ, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த ஃபேஸ் கிட்ட வந்து பேசுகிறாரு. ஏன்னா சத்தமாக பேச முடியாதுல்ல, அதனால் ரொம்ப பக்கத்தில் வந்து பேச உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படிங்கிறீங்க. யார் நீ, இங்கே எப்படி வந்த, தெரியாக்குது வந்துட்டியா, உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே அப்படிங்கிறாங்க. அது வந்து நம்ம வழி தவறி வந்துட்டேன், இன்றைக்கி தான் நாங்கள் இந்த ஊருக்கு கூடி வந்தோம், அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, அதனால் கோவப்பட்டு நான் வந்துட்டேன், தடம் தெரியல போகிறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல. சரி ஓகே, சத்தம் போடாமல் ஒரு 10 நிமிஷம் அமைதியாகிரு, உன்னை நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படிங்கிறாரு. நீங்களா அப்படிங்க, பிறகு குப்பனா வருவான், அதை வரல வெயிட் பண்ணு அப்படிங்கிறாரு. ஏங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, அமைதியாக இருடி, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் டக்குன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு அந்த ஆப்போசிட் டீம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு ஜிம்மின் அப்படியே ரவுண்டப் பண்ணிடுறாங்க. உங்களையும் சேர்த்தி தான், உங்களுக்கு நான் உயிரே இல்லை, அப்போ இன்றைக்கி எனக்கு தேவசம் கன்ஃபார்மா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்கிட்டே கேட்க, மூட வாய, கன்னை தூக்கி போட சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேறு டென்ஷன் ஆகுது. கன்னை நீங்கள் தூக்கி போடுன்னு சொல்லுங்க, அடிக்க தூரமாக தூக்கி போட்டிருப்பாரு. ஸோ அது அந்த பக்கம் கிடக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் அப்படியே ஹேண்ட்ஸ்அப் பண்ணிக்கிறாரு. அப்போ நீங்கள், எனக்கு குளிருதுங்க, என்னால் அப்படி ஹேண்ட்ஸ்அப் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கை ரெண்டி அப்படி நல்லா வந்துட்டு குளிராக நம்ம அப்படி வச்சு, அதாவது செஸ்டோட வச்சு அப்படி கட்டி பிடிச்ச மாதிரி வச்சு போடல, ஸோ அந்த மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. கெட்டப் ஹேண்ட்ஸ்அப் அப்படிங்கிறாங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் சொல்லிட்டு இருக்கல குளிருதுன்னு, இவங்க என்ன எந்திரின்ட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு தமிழ் தெரியாதுடி அப்படிங்கிறாரு. ஐயோயோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு, கோல்டு அப்படிங்கிறீங்க. வாட், ஹேண்ட்ஸ்அப் அப்படிங்கிறானுங்க. கடை நாசமாக போனவனுங்களா, யார்டா நீங்கள் இத்தனை ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, அப்படியே வந்துட்டு பயத்தில் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்து, அதாவது பனியிலே படுத்து உருண்ட ஆரம்பிச்சிடுறீங்க. தட் மீன்ஸ் அந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்க என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஏதோ வேறு லாங்குவேஜில் கேட்க, ஜிம்மினும் கேட்குறாரு என்னடி பண்ணுற அப்படின்னு. பயமாக இருக்குது, சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிறீங்க. அப்போது அவள் என்ன சொன்னான்னு சொல்லி அவனுங்க கேட்க, அவள் வந்துட்டு ரொம்ப பயப்படுறா, ஸோ அதனால் இந்த மாதிரி சாமி கும்பிட்றா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு மாதிரி கிண்டலாக சிரிக்கிறானுங்க. அவங்க அப்படி சிரிச்சிட்டு இருக்கிற கேப்பில் நீங்கள் நேரம் அப்படியே பேரண்டு போய் என்ன பண்ணிடுறீங்கன்னா, அந்த கன்று இருக்குது, ஸோ அதை அப்படியே வந்துட்டு பிடிச்சிக்கிறீங்க, அந்த கன்று மேலே படுத்துக்கிறீங்க. ஜிம்மின் பார்க்குறாரு, அங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. கண்ணு அப்படின்னு நீங்கள் கண்ணை அப்படியே அசைக்கா, தெரியாமல் எங்காவது பட்டுச்சுன்னா அது அப்படியே சுற்றுண்டி அப்படிங்கிற மாதிரி ஜாடை பண்ணுறாரு. பரவாயில்ல, எனக்கு வேறு வழி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உருண்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஜிம்மின் கிட்ட. அது வந்து அவருக்கு செம பயமாக இருக்குது. நீங்கள் எடுக்காட்டியும் பரவாயில்ல, ஏன் இப்படி பண்ணுறங்க மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஏன் நான் தெரியாமல் அந்த நீங்கள் அது மேலே படுத்து உருண்டுறப்போ அது எங்கேயாவது அந்த ட்ரிகருக்கு இது ஆன் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே உங்களோட மூஞ்சிலே சுற்றும். அதனால தான் அவர் பயப்படுறாரு. ஆனால் நீங்கள் எனக்கு வேறு வழி தெரியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி எப்படி உருண்டு வந்திருப்பீங்க. அவனுங்களுக்கு அது தெரியலை, நீங்கள் ஒரு மாதிரி கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறனால பயத்தில் தான் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக நீங்கள் ஜிம்மின் கிட்ட வந்து கன்னை கொடுத்த டக்குன்னு அவர் வந்துட்டு எல்லாத்தையும் அந்த கன் வச்சு ஷூட்டே பண்ணிடுறாரு. ஸோ அவங்களாம் கொன்னதுக்கப்புறமா உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் அப்படிங்கிறீங்க. கேவலமாக இருக்குது, என்ன சிரிப்புது அப்படிங்கிறாரு.
ஏன் எனக்கு தெரியல, எனக்கு அப்படிங்கிறீங்க. கேவலமாக இருக்குடி அப்படிங்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குதுங்க, இத்தனை பேர்த்து இப்படி கொள்றீங்க, எனக்கு கை காலம் நடுங்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, நீ தானே கண் எடுத்து கொடுத்த அப்படிங்கிறாரு. ஆமாங்க அப்படி நீங்கள் ஒரு மாதிரி சிரிப்பே வரல, ஆனாலும் வந்துட்டு பயத்தை வெளியே காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு கேவலமாக ஏதோ பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஜிம்மின்க்கு அது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. சரி சரி பயப்படாத, நான் தான் கூட இருக்கல. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ 2 பேர் போய் நடந்துகிட்டே பேசிகிட்டு இருக்கிறீங்க. என் பேர் வயன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி ஓகே. இங்கே பாரு, இந்த மாதிரி அதாவது காஷ்மீர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? லூஸ் மாதிரி இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. உன் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தால் வீட்டில் மட்டும்தான் நீ இருக்கணும், ஓகேவா? இங்கே நிறைய இடத்துல இந்த மாதிரி வீடு மாதிரி ட்ராப் பண்ணி தான் வச்சுருந்துருப்போம். அதெல்லாம் நம்பி நீ ஊருன்னு நினச்சி வராத, புரியுதா அப்படிங்கிறாரு. புரியுது அப்படின்னு சிரிக்க, இப்போ இதுக்கடி சிரிக்கிற அப்படிங்கிறாரு. அது தெரியலைங்க, சிரிப்பு வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல, இதுக்கு பேர் சிரிப்பா அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. ஏன் இதுக்கு பேர் சிரிப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க, வாய மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி 2 பேர் பதுங்கி அந்த பக்கம் போகணும். ஸோ அப்படி குனிஞ்சு உங்களையும் கூப்பிட்டு போகிறாரு. இப்போது ஒரு வழியாக உங்களை அந்த இடத்துலேருந்து சேவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு விட்டுறாரு. இங்கே பாரு, இதுக்கு அந்த பக்கம் தான் ஊர், ஓகேவா? இந்த சைடு என்றைக்குமே நீ வரக்கூடாது, உனக்காக நான் இங்கே ஒரு மார்க் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அதில் வரைஞ்சி வைக்கிறாரு. இந்த சைடு தெரியாமல் கூட வரக்கூடாது, புரியுதா? இந்த மாதிரி மார்க் எங்கே இருந்தாலும் நீ வரக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ எல்லா இடத்துலையும் இப்படி பண்ணுவீங்களான்னு நீங்கள் கேட்க, எங்கே வேணால் பண்ணுவோம், இந்த மாதிரி மார்க் எங்கே இருந்தாலும் நீ அதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே ஒன்று போட்டு வைக்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் வீட்டுக்கு போனதும் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, விரைச்சி போன மாதிரி உட்காந்துருக்க. ஊரெல்லாம் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அப்பா சிரிச்சிட்டு கேட்க, யோ மனசனாயா நீ, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, இப்படி கொண்டு வந்து கோத்துட்ருக்க அப்படின்னு கேட்குறீங்க. என்னம்மா மரியாதை இல்லாமல் பேசுகிற அப்பாவை அப்படின்னு அம்மா கேட்க, கிளிப்பாங்க உன் புருஷனுக்கு மரியாதை கொடுத்து. என்ன ஆச்சு தெரியுமா, 2 செகண்ட் தான், 2 செகண்ட் ஏமாந்துருந்தா இந்நேரம் உன் பொண்ணு உனக்கு போனமாக தான் வந்திருப்பா. டெட் பாடின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்கிறீங்க. எதுக்கடி வாடி போடின்னு கூப்பிடுற அப்படிங்கிறாங்க. அப்படி தாண்டி கூப்பிடுவேன். நீ உன் புருஷனே தான் முக்கியம்னு சொல்லுவேன், உன் புருஷனுக்கு வேலையே தான் முக்கியம். அப்படின்னா பைத்தியமா கொண்டு வந்து எங்கே சேர்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? அவன் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், இந்நேரம் நான் போன வாய்ந்திருப்பேன், கொண்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்ல, என்னவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பதறாங்க. நான் பாட்டுக்கு போனேனே, யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, போனல பெத்த பிள்ளை கோச்சிட்டு போகிறாளே, அதுவும் முன்ன பின்ன தெரியாத ஊர், போய் பார்க்கலாங்கிற ஐடியா கிடையாதா உனக்கு? நீ பாட்டுக்கு ஏதோ நான் 10 வருஷமாக இதே ஊரில் குப்பை கொட்டுற மாதிரி விட்டுட்டு போயிட்டேன், திரும்பி வரத்துக்கு தடம் தெரியல எனக்கு. நான் பாட்டுக்கு போந்து எங்கேயோ போயிட்டேன், அங்கே போனால் கன் சவுண்டு, அப்புறம் பார்த்தா பொத்துன்னு பள்ளத்தில் விழுந்தேன், அதுவும் என் நல்ல நேரம் ஒரு மிலிட்ரிக்காரன் மேலே விழுந்தேன். அவன் ஏதோ நல்லவனாக இருக்க, அத்தனை பேர்த்துக்கிட்ட என்னை காப்பாற்றி கொண்டு வந்து விட்டுட்டு போனான், இல்லைனா இந்நேரம் நான் போனோம் போனோம் அப்படிங்கிறீங்க. என்னங்க வராமல் இப்படி அபசகுணமாக நடக்குதுன்னு அம்மா சொல்ல, நீ வாய் முடுறி, இவ்வளோ யார் அங்கே போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படி ஈவினிங் ஆகுது, ஓகேவா? ஸோ அம்மா சமைக்கிற பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி வசதியாகவே இல்லை, எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக கோல்ட் ஆகிடுது, தண்ணி எடுத்து வச்சாலும் கோல்ட் ஆகிடுதா. என்னங்க இது, எனக்கு இந்த ஊரே பிடிக்கலங்க, சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா இதுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா கேட்க, இனிமேல் இதான் பர்மனெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு பாருங்க. உங்களுக்கு நான் அவ்வளோதான், எனக்கு தேவசம் கன்ஃபார்மு, என்னை கூட்டி போய் ஒரு நல்ல ஃபோட்டோ ஸ்டுடியோவாக பார்த்து நல்ல ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, சாமி கும்பிட ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. வாயை மூடுறி, இங்கே இருக்கிறவங்கள பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஆமாம், சாவை கண்ணு முன்னாடி பார்த்துட்டு வந்தேன், எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு என்ன, இத்தனை வருஷம் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, தான் உனக்கு ஜாலி, இத்தனை வயசு ஆயிடுச்சு, உனக்கு பிள்ளை இருக்குது, புருஷன் இருக்கா, நல்லா வாழ்ந்துட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லடி, நான் இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கல, அதுக்குள்ளே நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெணாத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே தான் உங்களோட அம்மாவும் இவளுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. இப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. உங்களை இங்கே கொண்டு போய் ஸ்கூல்லலாம் சேர்த்துறாங்க. ஸோ ஹை ஸ்கூல் தான் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும். பார்க்குறீங்க எல்லாம் புதுசாக இருக்காங்க, ஒருத்தரையுமே எனக்கு தெரியலை, எப்படி நான் இங்கே இருக்கிறது, எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது பேசலான்னு ட்ரை பண்ணால் கூட ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறாங்க. என்னடா இது, ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறாங்க,
என்னை பார்த்தா என்ன ஏலியன் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு ஸ்கூலே பிடிக்கல, ஒரு மாதிரி தான் போகுது. சை அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆகுதா, ஸோ நீங்கள் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கிறீங்க. அப்போது வந்துட்டு ஒரு மார்க் ஜிம்மின்னு சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த மார்க்கை ஒரு இடத்துல பார்க்குறீங்க. ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் கிடையாது, ஆனால் திரும்ப ஒரு பிளேஸ் இது, அந்த இடத்துல அந்த மார்க் இருக்குது. அப்போது அவர் இங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குறுக்கு புத்தி இப்படி வேலை செய்யுது. அவர் வரக்கூடாதுன்னு போட்டு வச்சதை நீங்கள் அப்போ போகலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்போது இதை போட்டிருக்காருன்னா அவர் இங்கே தான் இருப்பார், போய் பார்க்கலாமா? இங்கே எனக்கு யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் தெரியும், லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், போய் பேசாமல் பார்த்துட்டு வந்துடலாமா? சாப்பிட்டாரான்னு தெரியலையே, என்ன பண்ணுறது? இந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்களாம் சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா, கரெக்டாக சாப்பாடு கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு இதை தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நேராக என்ன பண்ணுறீங்கன்னா, குடுன்னு வீட்டுக்கு ஓடுறீங்க. வீட்டுக்கு ஓடினதுமே ஏன்டி இப்படி மூச்சு வாங்க ஓடி வர, ஃபஸ்ட் டே ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னு அம்மா கேட்க, அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. என்ன வாயன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, இந்த மிலிட்ரிலலாம் வேலை செய்கிறாங்கன்னு வையேன், அவங்களுக்கெல்லாம் டைமுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கொடுப்பாங்க தான், ஆனால் எல்லா டைமும் கரெக்டாக கிடைக்குமான்னு தெரியாதுடி, ஏன்னா அது அவங்களோட வேலையை பொறுத்து அப்படின்னு சொல்லவும், அப்போ சாப்பாடெலாம் டைமுக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. சான்ஸ் கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த போர்க்காலம் மாதிரி வரல, தட் மீன்ஸ் ஏதாவது இந்த எதிரி நாட்டு படம்லாம் இருக்காங்களா, ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் காவல் காத்துட்டு இருக்கிறது அவங்க வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியா, சரிம்மா, எனக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 நிமிஷத்தில் என்ன சமைக்க முடியும் அப்படின்னு கேட்க, 2 நிமிஷத்தில் ஒன்று அரைய முடியும் அப்படிங்கிறாங்க. சரி ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோ, சீக்கிரம் சமைச்சுக்கூட அப்படின்னு சொல்ல, இப்போ எங்கே போகிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, எனக்கு இந்த அட்மாஸ்பியர் ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு, நீ எப்படி கொதிக்க சமைச்சு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு கொடு, நான் ஒரு பிளேஸ் பார்த்துருக்கேன், அந்த பிளேஸில் போய் உட்காந்து அதை சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறீங்க. எங்காவது போய் மாட்டிக்காத அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ஒரு வாரம் ஆச்சுல, எல்லாமே பழகிடுச்சு, நீ போட்டு கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் ஒரு 10 நிமிஷத்தில் ஏதோ சமைச்சு கொடுக்குறாங்க, அந்த நூடுல்ஸ் மாதிரி, ஏன்னா அதான் சீக்கிரம் சமைக்க முடியும்னு. அப்படியே நல்லா உள்ள ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரி டிஃபன் இருக்கும்ல, ஸோ அது ஹீட்டு குறையாத மாதிரி, ஸோ அதில் தான் போட்டு கொடுக்குறாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு தண்ணி பாட்டில் வந்துட்டு கேட்குறீங்க. ஏண்டி அப்படின்னு கேட்குறாங்க. சுடு தண்ணி தான் வேணும் அப்படிங்கிறீங்க. சரி ஓகேன்னு இந்த ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி வச்சு கொடுக்குறாங்க. அப்போது காஃபிமா அப்படிங்கிறீங்க. இல்லை எனக்கு புரியல வயன், நீ எங்கே தான் போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நான் அப்படியே வந்துட்டு ஒரு விளாக் எடுக்க போகிறேன், விளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேறு எடுத்துக்கிறீங்க. ஏதோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் காஃபி வச்சு இன்னொரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. அப்படி கரெக்டாக அந்த பிளேஸ் இருக்குல்ல, அந்த மார்க் பண்ணி வச்சுருக்கிற பிளேஸு அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போகிறீங்க. பயமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பூனைக்குட்டியாட்டா தவந்து போயிட்டுருக்கிறீங்க. ஒரு பேகை வேறு மாட்டிக்கிட்டு, யூனிஃபார்ம் கூட மாற்றலை. எங்கடா இது இன்னும் காணோம் வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு இடத்துல நீங்கள் அவரை பார்த்துட்றீங்க. பார்த்ததுமே இங்கே தான் இருக்காரா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு பனிக்கட்டியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதாவது கீழெல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கும்ல, அதை எடுத்து லைட்டாக ஒரு உருண்டை மாதிரி பண்ணி தூக்கி அவர் மேலே வீச, அவர் அப்படியே டக்குன்னு கன்னை காட்டுறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு பயந்து போய் அப்படியே ஹேண்ட்ஸ்அப் மாதிரி கையை தூக்கிக்கிறீங்க. இவளா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அங்கே வரட்டா அப்படின்னு கேட்குறீங்க. கொன்றுவேன் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தவந்து போயிட்டு இருக்கிறீங்க. தலையிலே அடிச்சுக்கிறாரு ஜிம்மின். இந்த பைத்தியத்துக்கு கூட என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இங்கே எதுக்கு வந்திருக்க வயன் அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலை அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவர் அப்படியே தவந்துட்டு வர, ஸோ 2 பேரும் ஆப்போசிட் சைடில் இருந்து அப்படியே உங்களை பார்த்துமே தவந்து வந்துட்டுருக்கிறீங்க. அப்போது எதுக்கடி வந்த அப்படின்னு கேட்குறாரு. சத்தம் போடாதீங்க, இப்போ யாராவது இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போதைக்கு யாரும் இல்லை, ஆனாலும் காவல் காக்க வேண்டியது என் வேலை, இன்றைக்கி என்னோடய டியூட்டி அப்படிங்கிறாரு. சரி பரவாயில்ல, அதான் யாரும் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, யாருக்கடி தெரியும் திடீர்னு வந்தா அப்படிங்கிறாரு. சரி பரவாயில்ல இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கத்தில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க. எங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்குற அப்படிங்கிறாரு. சும்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கடையில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுக்கிறீங்க. என்ன இங்கே என்ன உனக்கு அப்படின்னு கேட்க, இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் எடுத்து கொடுக்குறீங்க.
எ எதுக்கு எனக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆ எதுக்கா? எதுக்கு? சாப்பிட்றதுக்கு தான், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை எனக்கு வேணாம், நீ கிளம்பு முதல்ல, இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, இந்தாங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அவருக்கு கொடுக்குறீங்க. நீ எனக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, தெரியல, எனக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியல உங்களை தவிர. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அப்புறம் என் அப்பா வேலைக்கு போயிடுவார், அம்மா எந்நேரம் டிவி பார்ப்பாங்க, என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏண்டி என்னை பார்த்தா வேலை வெட்டி இல்லாத மாதிரி இருக்கா, நான் உங்க கூட உட்காந்து கதை பேசணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இல்லை, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது, அதனால தான் வந்தேன், வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. வரக்கூடாது? நான் இருக்கிற எந்த இடம் இங்கே வரக்கூடாதான்னு கேட்குற, வரக்கூடாதுடி அப்படிங்கிறாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, என்ன நீ ஏதோ புருஷனை கூப்பிட்ற மாதிரி வாங்க போங்க என்னங்கன்னு இருக்கிற, நீ இப்போ தானே ஸ்கூல் போகிற அப்படிங்கிறாரு. புருஷனாக இருந்தால் தான் வாங்க போங்க என்னங்கன்னு கூப்பிடணுமா, எங்கள் ஊர்லலாம் எல்லாத்தையும் மரியாதை கொடுத்தா கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல, வாங்க போங்க ஓகே தான், அது என்ன என்னங்க என்னங்க அப்படிங்கிற, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு என்ன அப்படிங்கிறாரு. அவர் கேட்க வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு தாட் சத்தியமாக இல்லை, உங்களுக்கு ஒரு மாதிரி லோன்லியாக இருந்திருக்கும், அவர்கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும், அதுக்காக மட்டும்தான் போயிருப்பீங்க. ஆனால் அந்த புருஷங்கிற வார்த்தை அவர் சொன்னதுக்கப்புறமா உங்களுக்கு அது தோண ஆரம்பிச்சிருச்சு, ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அவர் மாதிரி அவர் பார்க்குறீங்க, வெக்க வேற வருது. என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிறீங்க. என்னடி இது பண்ணுற அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. சரி சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ஒரு டோனில் சொல்ல, சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்துட்டு செம பசியில் தான் இருந்திருப்பார். ஸோ நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்டுருக்காரு. நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, நல்லாயிருக்கு, நீ செஞ்சியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு சமைக்க தெரியாது, அம்மா கிட்டே சமைச்சு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்க. யாருக்கு என்னெல்லாம் கேட்கலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் விலாக் எடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, பொய் சொல்லிட்டு வந்தியா அப்படிங்கிறாரு. பொய்ன்னு சொல்ல முடியாது, வேணா உண்மையை நான் மறைச்சிட்டேன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கார் நீங்கள் பேசுறதை பார்த்துட்டு. ஸோ அவர் சாப்பிட்டு முடிச்சதுமே, இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டர் கொடுக்குறீங்க. என்ன எல்லாம் ப்ரிப்பேராக கொண்டு வந்திருப்ப போல் அப்படிங்கிறாரு. ஆமாம், அம்மா கிட்டே கேட்டேன், இந்த மாதிரி மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்காக டைம் கிடைக்குமான்னு. கிடைக்காதாமே, நிஜமா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படியும் சொல்ல முடியாது, ஆனால் எல்லா நேரமும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. சரி சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க அப்படிங்கிறாரு. இல்லை அது ஒன்றும் இல்லை. சரி அப்புறம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. என் பேர் ஜிமின் பார்க் அப்படிங்கிறாரு. அது என்னங்க பார்க்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அது சர்நேம் அப்படிங்கிறாரு. ஏதோ ஒன்று, ஆனால் ஒயன் பார்க் ஒயன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே பேசி பார்த்துக்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்ல, கிளம்பு அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏய் கிளம்புங்கிறல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இப்போ தானே வந்தேன், எனக்கு கொஞ்ச நேரம் இருக்கலாம் போல் தோணுது, வீட்டிலலாம் தேட மாட்டாங்க, நான் பத்திரமா போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஒயன் விளையாடுறியா நீ, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, எந்த நேரத்தில் எப்படி ஆபத்து வரும்னு யாருக்குமே தெரியாது, உன்னால் ரிஸ்கில் வந்து சேர்க்க முடியாது. நீங்கள்லாம் சேஃபாக இருக்குண்டாங்கண்டி நாங்கள் இங்கே வந்துட்டு கஷ்டப்படுறோம், நீ இதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படிங்க. ஏன்னா தெரியல, இங்கேயே இருக்கணும் போல் தோன்று, உங்கள் கூட இருந்துக்கிட்டா அப்படின்னு கேட்க, போட்டு நான் பாரு பல்லு மேலேயே போ முதல்ல அப்படிங்கிறாரு. ஏன்னு சிரிக்கிறீங்க, சிரிக்காத கிளம்பு அப்படின்ட்டு அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு நீங்கள் பண்ணுறது பார்த்தா. சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்கூல் பொண்ணு ஒரு நாள் பார்த்தா திடீர்னு அடுத்த நாள்லேருந்து வந்து இந்த மாதிரி இவ்வளோ க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது அவருக்கே புதுசாக இருக்குது, எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியாத மாதிரி அவர் உட்காந்துருப்பார். அப்போ நீங்களும் அந்த காஃபி வச்சுருப்பீங்களா, ஸோ அந்த ஃப்ளாஸ்க்கு கொடுக்குறீங்க. என்னது அப்படின்னு கேட்குறாரு. காஃபி, உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமான்னு தெரியலங்க, அதனால் சரி காஃபியே கொண்டு வந்துட்டேன், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்க, எனக்கு எல்லாம் பிடிக்கும், எது கிடைச்சாலும் சரி அப்படிங்கிறாரு. சரி ஓகே, ஆனால் பிடிச்சதுன்னு ஏதாவது இருக்குல்ல, அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, ஏன்
நாளைக்கு நீ தூக்கிட்டு வரத்துக்கா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நாளைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன், இங்கெல்லாம் வரக்கூடாது, புரியுதா அப்படிங்கிறாரு. ம், சரி. அப்போ நான் உங்களை எப்படி மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்க, வராதன்னா வராத, நீ என்னை மீட்டே பண்ண வேணாம், ஓகேவா? அந்த காஃபி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவர் ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுருப்பாரு. அதில் ஊற்றிக்கிட்டு அந்த ஃப்ளாஸ்க்கை கையில் கொடுத்து, இங்கே பாரு, இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ஓகே? அன்னைக்கு நீ வந்த, அவ்வளோதான். இன்றைக்கி நீ வந்த, அவ்வளோதான். இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, கிளம்பு அப்படிங்கிறாரு. ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஃப்ளாஸ்க் இருக்குல்ல, ஸோ அதை வாங்கிட்டு ஒரு 10 ஸ்டெப்பு போயிருப்பீங்க. ஜிமின் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்காரு, ஒழுங்காக போகிறீங்களா இல்லை சேஃபாக இருக்கா அப்படின்னு. அப்போ டக்குன்னு நீங்கள் திரும்புறீங்க. என்ன அப்படிங்கிறாரு. உங்களுக்கும் எனக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கத்துறீங்க. கழுத்தை எதுக்கு கத்துற அப்படிங்கிறாரு. சரி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ம், என்ன இருக்கா? என்னங்க அப்படிங்கிறீங்க. அடி நாயே, என்ன என்னங்கன்னு கூப்பிட்ற அப்படிங்கவும், ஆ பொண்டாட்டி புருஷனை வேறு எப்படி கூப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவீங்க. ஜிம்மிங்க்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொன்னேன் இவப்ப அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே நின்றுருக்காரு. ஸோ அப்போது இந்த பக்கம் அவர் கூட வேலை செய்கிற, அதாவது மிலிட்ரியில் இருக்கிற இன்னொரு சோல்ஜர் வருவாங்க. ஜிமின் என்னது இப்படி நின்றுருக்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, இப்போ போகலாம் அப்படின்னு சொல்ல, என்னடா ஏதோ காஃபி மண்ணெல்லாம் வருது, வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க, வேணுமா அப்படிங்கிறாரு. இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, குடிக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. கிடைக்குமா அப்படின்னு அவர் கேட்க, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வந்த காஃபி ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணி அப்படியே குடிச்சிக்கிட்டே அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் வந்துட்டு பார்ப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு அப்படியே ஓடுனது செம்ம சையாக இருக்குது. அப்படியே போய் கட்டில் படுத்து குப்புறப்படுத்து புரண்டுறீங்க. அச்சோ, அப்போ நான் லவ் பண்ணுறேனா? ஐயோ, எனக்கு ஒரு லவ்வர், அச்சோ எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஐயோ அப்படின்ட்டு உங்களுக்கு நம்பவே முடியல. ஏன் நீ லவ் பண்ணுறியா? ஒரு மிலிட்ரி, ஒரு சோல்ஜர், ஓ மை காட், எப்படி? எல்லா விதத்துலேயும் அவர் எனக்கு பொருத்தமானவர். ஆனால் ஒரு விதத்தில் கூட நான் அவருக்கு சூட் ஆக மாட்டேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் லவ் பண்ணுறவரை. ஐயோயோ, அவரை லவ் பண்ணுறாரான்னு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெறாத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருச்சு எப்படின்னா ஜிமின்காக மட்டுமே. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட அம்மா கிட்ட, ஏம்மா நீ யாரையாவது லவ் பண்ணிக்கிறியா அப்படின்னு போய் கேட்க, அவங்க சைடாக அவங்கள பார்க்குறாங்க. ஏன் நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, இல்லையே, நீ பண்ணியிருக்கியான்னு கேட்டால் நான் பண்ண நிறுத்துமா, நான் ஒரு முரட்டு சிங்கிள்மா அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓ வாயி நீ உருட்டு 2 நாளாக உன் போக்கும் சரியில்லை, பார்க்குறேன் அப்படிங்கவும், ஹலோ, ஏதோ இந்த ஊர் புதுசாக இருக்குது, ரொம்ப குளிர்றதுனால நான் வந்துட்டு பிட்டு பிடிச்ச மாதிரி தெரியறனே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்புறம் நான் ஒரு விளாக் எடுத்துகிட்ருக்கேன், அதனால தான் அங்கே அடிக்கடி வெளில போகிற மாதிரி இருக்குது. நான் வரக்கு லேட்டானா கண்டுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக சொல்லி வச்சிடுறீங்க. ஸோ அவங்களும் கண்டுக்கிறதில்ல, எப்படி போய் தொலைனாயே, நல்லா இருந்தால் சரிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸ்கூலுக்கெல்லாம் போக பிடிக்கவே இல்லை. அப்படியே அம்மா வந்துட்டு லஞ்செல்லாம் கட்டி கொடுத்துருப்பாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போக அந்த இடத்துல பார்க்குறீங்க அதே மார்க் இருக்குல்ல, போகலாமா, எதுக்கு ஸ்கூல் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக அங்கேயே போகலான்ட்டு போகிறீங்க. அப்படி போகிறப்போ கரெக்டாக ஜிமின் வந்துட்டு அங்கேயே முன்னாடி நிற்கிறாரு. இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, தெரியும்டி வருவேன்னு, உங்ககிட்ட நேற்று என்ன சொன்னேன், வரக்கூடாதுன்னு சொன்னல அப்படிங்கிறாரு. ஆனால் நான் லாஸ்ட்டாக என்ன சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ என்ன சொன்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்பு, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, இந்த சைடு நீ வரக்கூடாது, புரியுதா அப்படிங்கிறாரு. சரி ஓகே, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் கொண்டு வந்திருப்பீங்களா, ஸோ அதை அவருக்கு கொடுக்க, நீ என்ன திம்ப, மண்ணை திம்பியா அப்படிங்கிறாரு. எனக்கு அங்கே கேன்டீனுக்கு நான் சாப்பிட்டுப்பேன், இந்தாங்க முதல்ல ஒழுங்காக சாப்பிடுங்க, சும்மா சீன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்க ஸ்கூலுக்கு. ஜிமினுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா லைட்டாக அவரே உங்களுக்கு ஃபாலோ ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்துருப்பார்ல, அது பொத்துன்னு மடியில் போய் விழுந்திருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி அவருக்கு ஏதோ தோணும் போல், அப்படியே அமைதியாக அந்த லஞ்ச் பேக்கை வாங்கிட்டு போய்ட்டு ஒரு இடத்துல உட்காடுறாரு. ஸோ உட்காந்துட்டு அந்த லஞ்சு இருக்குள்ள பாக்ஸு அதையே பார்த்துட்ருக்காரு. அப்போ அவருக்கு அந்த ஃபஸ்ட்டு மீட் ஞாபகம் வருது. நீங்கள் வந்துட்டு பொத்துன்னு அவரோட மடியில் போய் விழுந்திருப்பீங்க. ஆக்சுவலாக அவர் அப்போ என்ன பண்ணிகிட்ருப்பாருன்னா, ஒரு மாதிரி அவ்வளோ நேரம் காவல் காத்துட்டு, என்னால் முடியல சாமி,
எவன்டா அது ஆளே இல்லாத காட்டுக்கு காவ காக்க வைக்கிறதுங்கிற மாதிரி அப்படியே லைட்டாக கண்ணை அசந்திருப்பாரு. அப்போ பொத்துன்னு வந்து நீங்கள் விழுந்திருப்பீங்க மடியில். அவருக்கு பக்குன்னு ஆயிருந்திருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? அவரோட மூக்கை பார்க்குறது, கண்ணை பார்க்குறது, அவரோட கண்ணத்தை தடவுறதுன்னு எதுவும் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வரவும் லைட்டாக கொஞ்சம் வெக்கமாக சிரிப்பாக வேற வருது. தனியாக உட்காந்து ஷை ஆகிட்டு சிரிச்சிட்ருக்காரு. அப்போது கூட வேலை செய்கிற அந்த இன்னொரு சோல்ஜர் இருப்பார்ல, ஸோ அவர் ஃப்ரெண்டு மாதிரி அவருக்கு. டேய் என்னடா எவனாவது மண்டையில் அடிச்சிட்டானே என்ன தனியாக சிரிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்க, சே நான் எங்கே சிரிச்சேன் அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. இதோ இப்படி தான் சிரிச்சியே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா டிஃபன் பாக்ஸ் இருக்குது. என்னது சாப்பாடெல்லாம் யாடா கூட்டா உனக்கு, அதுவும் இங்கே வந்து அப்படின்னு கேட்குறாங்க. அது 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 அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் எனக்கு என்னவோ மேலே சந்தேகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உன்கிட்ட ஏதோ பொண்ணு பர்ஃப்யூம் வாசம் வருது. என்ன என்ன அப்படிங்கிறான். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும், என்ன கிளம்பு சொல்லிட்டு நீ மட்டும் இதை தனியாக சாப்பிட போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சாப்பாடு எடுக்க வர ஜிமின் டக்குன்னு எடுத்துக்கிறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு, ஏய் குடு அப்படின்னு சொல்ல, ஜிமினோ கொடுக்க முடியாது போடா அப்படிங்கிறாரு. குடுடா மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பனிக்காட்டி இருக்குல்ல, ஸோ அந்த பனி இருக்குல்ல அந்த இடம் ஃபுல்லாக அதில் அப்படியே படுத்து உருண்டுட்டு இருக்கிறாங்க. ஜிமின்க்கு அதை கொடுக்க மனசு வரல, ஏன்னா நீங்கள் கொடுத்துட்டு போனதாச்சா. ஸோ அவருக்கு லைட்டாக அவங்க மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் வந்திருக்கும். இப்போ கரெக்டாக இதையும் கேட்க மனசு வர மாட்டேங்குது கொடுக்கறதுக்கு. அது என்னோடது அப்படின்னு சொல்ல, சாப்பாட்டில் உன் பேர் எழுதியிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடுங்குறான். ஏன்னா பைபிளில் பயங்கரமாக காஞ்சி போய் கிடக்கும் பசியில். ஸோ எனக்கு வேணும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் கொடுத்ததை கொடுக்க தான் பிரச்சனை. இங்கே பாரு இது நான் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ஏன் நீ தான் சாப்பிட்ணும், நான் சாப்பிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, இது எனக்காக மட்டுமே கிடைச்சது அப்படிங்கிறாரு. இங்கே பாரு ஜிமின், ஷேர் பண்ணிக்கணும், ஷேரிங் இஸ் கேரிங் யூ டோன்ட் யூ நோ அப்படிங்கிறான். ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறாரு. ஏய் என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்க. ஃபைனலாக ஜிமின் வந்துட்டு, இது கொடுக்க முடியாது, நீ எழுந்திரிச்சு போ அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறாரு. அவன் பார்க்குறான், இவன் இப்படி பண்ணுற ஆள் கிடையாதே, அவன் சாப்பிட்றனால நமக்கு கொடுத்துருவான், இன்றைக்கி என்ன இப்படி பண்ணிட்டு போகிறான், வர வரவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே சண்டை போடுறக்கு எனக்கு தெம்பிலடான்ட்டு போயிடுவான். இப்போ ஜிமின் பாட்டுக்கு தனியாக போய்ட்டு ஒரு இடத்துல உட்காந்து அப்படி டிஃபன் பாக்ஸ் திறக்கிறாரு. திறந்தா அதில் ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுருக்கீங்க. மொத்தமாக ஒரு ஃபுல் மீல்ஸே ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அம்மாக்கிட்ட இதெல்லாம் வேணும் கேட்குறது அவங்களும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சமைக்கிறது டிவி பார்க்குறது தான் வேலை. அவங்களுக்கு சமைக்கணும் ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால் நீங்கள் டிஷ் வெரைட்டியாக கேட்க அவங்களும் செஞ்சு கொடுத்துட்றாங்க. இப்போது ஜிமின் அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்து செய்வாங்க போலையே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சாப்பிட்ருக்காரு. அப்போ அவருக்கு உங்களோட ஞாபகம் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் தெரியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வேலை பார்க்கலான்ட்டு அப்படியே போயிட்டு அவர் அங்கே பார்த்துட்ருப்பாரு, அதாவது காவல் காப்பாங்களோ, ஸோ அது மாதிரி பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2 வீக் மேலே ஆயிருந்திருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு அடிக்கடி ஜிம்மில் இந்த மாதிரி பார்க்குறது, அந்த சிம்பிள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாதுன்னு போடுவார், ஆனால் கண்டுபிடிச்சி போயிடுவீங்க. ஸோ அவருக்கு அது பழகிடுச்சு, கண்டிப்பாக வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. அங்கே போனால் அந்த பசங்களாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு உங்களை பிடிச்சி புல்லி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. யாருமே அங்கே உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுறதுக்கு கிடையாது, எல்லாம் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. அந்த பசங்க ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்க. ஊரை விட்டு ஊர் திடீர்னு வந்து இங்கே வந்து நீ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணுமா, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேச ட்ரை பண்ணுற போல், இங்கே இருக்கிற யாரும் கிட்டலாம் பேச மாட்டாங்க, ஏன்னா நீ இந்த ஊர் கிடையாது, இது ஒன்றும் சொந்த ஊர் கிடையாதுன்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, நாங்கள் எங்கள் ஊர் ஆளுங்கக்கிட்ட மட்டும்தான் பேசிப்போம், உங்ககிட்டலாம் பேசணுங்கிற அவசியம் கிடையாது, நீ முதல்ல ஸ்கூல் வராத, ட்ராப் பண்ணிக்கோ ஓகேவா அப்படி அங்கே அந்த அளவுக்கு பேசுகிறானுங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் மேலே ஸ்வெட்டர் போட்டிருப்பீங்க, ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்ட்டு, அதெல்லாம் பிடிச்சி கிழிச்சு எரிஞ்சிருப்பானுங்க. குழுவிலே சாகு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் அமைதியாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக இந்த அளவுக்கு உங்களை வந்துட்டு புல்லி பண்ணியிருப்பாங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் போகவே இல்லை ஜிமினை பார்க்கறதுக்கு. 2 நாள் ஆகுது, அவரை பார்க்க நீங்கள் போவே இல்லை. என்னாச்சு இவளுக்கு, ஏன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்கூல் பக்கம் வராரு. வந்து பார்த்தா இன்றைக்கும் அந்த பசங்க உங்களை புல்லி பண்ணிட்டு இருப்பானுங்க. கிளாஸ்க்குள்ளேயே விட மாட்டேங்கிறானுங்க. அப்படியே உங்களை ஒரு மரத்துக்கிட்டே வச்சுட்டு, நீ பாரு உனக்கு சொன்னால் புத்தியே வராதா,
எதுக்கு நீ ஸ்கூலுக்கெல்லாம் வர, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வெட்டரெல்லாம் பிடிச்சி அகைன் கிழிச்சு விட, நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு அப்படியே அந்த மரத்துக்கிட்டே உட்காந்துக்கிறீங்க. ஜிம்மிக்கு இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. வந்து அப்படியே உங்களை பிடிச்சி அவர் பின்னாடி நிற்க வச்சுட்டு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களை மிரட்ட, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பயந்துக்கிறானுங்க. ஸ்கூல் பசங்க தானே பயந்துப்பாங்க ஜிம்மினை பார்க்கவும். என்ன நடக்குதுங்க, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. என்ன ஊருக்காரங்களாக இருந்தால் தான் படிக்கணுமா, அப்போ தான் பேசுவீங்களா? நானும் தான் ஊர் கிடையாது, உனக்காக நாய் மாதிரி இங்கே காவல் காக்கல. என்ன பிஹேவியர் இது உங்களுக்கு? இப்படி தான் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்களா, ஸ்கூலில் தான் சொல்லி கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட போயிட்டு செம்மையாக வெளுத்து விட்டுறாரு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. ஏன்னா இது ப்ரைவேட் ஸ்கூலு, வெளியே லீக் ஆச்சு இந்த விஷயம் அப்படின்னா ஸ்கூல் ரெப்புடேஷன் போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு அவர் கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆகுறாரு, பயப்படுறாரு. ஜிம்மின் நல்லா மிரட்டி விட்டுருவாரு. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இதை நான் வெளில சொல்லுவேன். உன் ஸ்கூலில் பசங்க இப்படி தான் இருக்காங்களா? புதுசாக வந்த பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுன்னு தெரியாது, கூட படிக்கிற பொண்ணு தானே, எப்படி ட்ரெஸ்ஸை கழிச்சு விட்டு என்ன ஹேபிட் இது, கண்டிப்பாக அதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக மிரட்டி விட்டுட்டு போகிறாரு. ஸோ அப்படியே போகிறப்ப உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு செம்ம குளிர் அப்படின்னு அடங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு, நீ ஓகேவா அப்படின்னு கேட்க, அழுதுகிட்டே இருக்கிறீங்க. உங்களால் அவரை ஃபேஸ் பண்ணவே முடியல. இன்னும் ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க முன்னாடியோ நமக்கு பிடிச்சவங்க முன்னாடியோ மற்றவங்க நம்மளை இன்சல்ட் பண்ணுறப்போ அது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படி தான் இருக்குது. கீழே குனிஞ்சு தலையை நிமிர மாட்டேங்கிறீங்க. ஸோ ஜிம்மின் தான் அவங்க சின்ன பிடிச்சி அப்படியே அவரை பார்க்க வைக்கிறாரு. இங்கே பாரு அப்படின்னு சொல்ல, அப்படிங்கிறீங்க. அலறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்ல, அழக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லலாம்ல, ஏன் 2 நாளாக நீ அந்த பக்கமே வரல, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலைங்க, என்னை கூப்பிட்டு போயிடுறீங்களா, எனக்கு படிக்கவும் பிடிக்கல, எதுக்கும் பிடிக்கல, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. வயன், நீ சின்ன பொண்ணு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இது ஒரு காரணத்துக்காக படிப்பெல்லாம் கெடுத்துக்கூடாது, நல்லா படிக்கணும் அப்படிங்கிறாரு. நான் படித்து மட்டும் என்ன பண்ண போகிறேன், எனக்கு படிக்கல இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு ஒரு பெரிய பிளாகர் ஆகணும் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, நீ என்ன வேணா ஆகு, ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடி அப்படிங்கிறாரு. மாட்டேன், எனக்கு பிடிக்கலங்க, ப்ளீஸுங்க எனக்கு இந்த கூப்பிட்டு போயிடுங்க, இங்கே எனக்கு ஒரு மாதிரி ஹெல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. ஸோ ஒரு மாதிரி நீங்கள் நடுங்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அந்த மிலிட்ரி ட்ரெஸ் மேலே ஒரு கோட் மாதிரி போட்டிருப்பார், அதாவது ஒரு ஸ்வெட்டர் மாதிரி, அதை அப்படியே கலட்டி உங்களுக்கு போட்டு விடுறாரு. நீங்கள் அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறீங்க, ரொம்ப குளிர்த்து. இங்கே பாரு, முதல்ல என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்குறாரு. பக்கத்தில் ஒரு கடை இருந்திருக்கும், சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. நீங்களும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கொண்டு போய் வீட்டில் விடுறாரு. இங்கே வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மாட்ட பேசணும் அப்படிங்கிறாரு. என்ன பேசணும், ஸ்கூலில் நடந்து எதுவும் சொல்ல வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கேட்க, வேறு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. உங்களோட அம்மா அப்படி பார்க்குறாங்க. இப்படி 2 பேரும் வந்து நிற்கிறத பார்த்துட்டா உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. யாரும் வயனுது அப்படின்னு கேட்க, அது வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஜிமின் மூஞ்சியே பார்க்க. ஸோ ஜிமினா வந்துட்டு, ஆண்டி வணக்கம், நான் வந்துட்டு என்னோடய பேர் ஜிமின், நான் மிலிட்ரியில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. தெரியுது தம்பி ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அப்படிங்கிறாங்க. ஓ எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, பட் நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம், தப்பாக எடுத்துக்காதீங்க, சின்ன பொண்ணு போய் லவ் பண்ணுறான்னு நினச்சி, என்னன்னு தெரில, ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவள் ரொம்ப அவசரப்படுறா, அவளுக்கு ஸ்கூல் பிடிக்கலங்கிறா, கொஞ்சம் புத்திமதி சொல்லி அவளை ஸ்கூலில் அனுப்புங்க ஓகேவா, ஸ்கூல்லாம் முடிக்கட்டும், நானும் சீக்கிரம் மிலிட்ரியெல்லாம் முடிச்சுக்கிறேன், அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, உங்களோட அம்மா இதுக்கு தான் இவன் அடிக்கடி மிலிட்ரின்னு கேட்டிருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல, அம்மா நீ அவர் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மா கிட்டே அப்படி முன்னாடியே சொல்கிறீங்க, ஏதாவது ஹர்ட் ஆகாம பேசிட்டு போகிறாங்கன்னு. ஆனால் அம்மா நீ வாய் மூடு அப்படின்ட்டு, ஏப்பா என்ன நினச்சிட்ட நீ, இவளை பார்த்தா உனக்கு சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதா, ஸ்கூல் யூனிஃபார்ம் மாட்டுறவங்களாம் சின்ன பொண்ணுன்னு அர்த்தமா என்ன அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணாம்மா ப்ளீஸ்மா அப்படிங்கிறீங்க. வாய் மூடு, என்ன மறைக்கிறியா நீ அவன்கிட்ட அப்படிங்கிறாங்க. என்னத்தடா மறைச்சான்னு சொல்லிட்டு ஜிமின் முழிக்க, நீ மேலே உட்காருப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஜிமின் உட்கார வச்சுட்டு, உன் வயசு என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு 26 அப்படின்னு சொல்ல, இந்த நாய்க்கு எவ்வளோ ஆகுது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
எவ்வளோ? இப்போ தான் 11th போகிறா. மேபி ஒரு 15 16 அப்படின்னு சொல்லி கேட்க கிழிச்சிச்சு. இதுவே தெரியாதா உனக்கு? அம்மனிக்கு 21 வயசு ஆகுது, கல்யாண வயசு தான் அப்படிங்கிறாங்க. ஜிமின் ஷாக்காக அவங்கள பார்க்க. நீங்கள் மண்டையை சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க சிரிச்சுட்டு, ஒரு மாதிரி ஆக்குவலாக சிரிச்சுட்டு. 21 வயசில் 11ஆவதான்னு கேட்குறாரு. ஆ, மேடம் படிக்க மாட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க. 10th 4 வருஷம் ஃபெயிலு, எத்தனை வாட்டி எழுதினாலும் ஃபெயிலு. இப்போ தான் பாஸ் ஆகிட்டு 11th சேர்ந்துருக்கா. அதுவும் நாங்கள் வற்புறுத்தி தான் சேர்த்து விட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்ட்டு ஜிமினுக்கு சிரிப்பாக வருது. நீங்கள் அப்படிங்கிறீங்க. அடிப்பாவி, இவ்வளோ பெரிய திலாலங்கடியா நீ? என்கிட்டயே மாஸ்டர் பார்த்தியான்னு ஜிமின் பார்க்க. ஸோ உங்களோட அம்மா அவளுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் சுத்தமாக விருப்பம் இல்லைப்பா. ஏதோ கேமரா தூக்கிட்டே தெரியவா விளாக் எடுக்கிறேன்னு. எடுத்துகிட்டு போட்டோம், உனக்கு ஓகேனா சொல்லு, அவள் அப்பாட்ட பேசிவிட்டு இப்போ கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஜிமின் எப்படி உங்களை பார்க்க ஓகே சொல்லு அப்படிங்கிறீங்க. அர்ச்சனா பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே, ஆண்டி அது அப்புறம் பார்த்துக்கலாம், சரி ஓகே இப்போ எனக்கு வேலை இருக்குது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டு இருக்கு. அப்போது நீங்களும் வந்துட்டு இதுக்கு மேலே ஸ்கூல்லாம் போக மாட்டேன், எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக மாட்டேன்ட்டீங்க. உங்களுக்கு பிடிக்கல, படிப்பு வரலை. ஸோ உங்களோட அம்மா உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, என்ன பிடிக்குதோ அதை பண்ணு, இதுக்கு மேலே அந்த மண்டையில் படிப்பு ஏறாதுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு விட்டுறாங்க. நீங்கள் விளாக் எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே சுற்றுறது. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு சேனல் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நாள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 month ஆகிருக்கும். ஜிமினுக்கு வந்துட்டு வேற ஒரு பக்கம் அந்த கேம்ப் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களால் அவரை பார்க்கவே முடியல. எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு ஒன்றுமே தெரியல. நீங்களும் அவரை தேடாத இடம் கிடையாது. ஸோ விளாக் எடுக்கிறேங்கிற பேரில் எல்லா பக்கம் போய் தேடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நாள் விளாக் எடுத்துகிட்டு இருக்க, உங்களோட கேமராவில் வந்துட்டு யாரோ போகிற மாதிரி இருக்குது. யாராவது குறுக்க போயிட்டே இருப்பாங்க சும்மா. ஒரு விளாக் ஒரு இப்படி எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்துட்டு க்ராப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேமராவை ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க. பார்த்தா அது ஜிமின் அந்த பக்கம் போனது. டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க, அவ்வளோ தூரத்தில் போயிட்டுருக்காரு. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, ஏன்னா பார்த்து 2-3 மாதம் ஆயிடுச்சுல. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஓட அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் வராரு அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஓடிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. ஆனால் அவரும் ஒரு கட்டத்தில் உங்ககிட்டே ஓடி வராரு. அப்படி வரும்போது நீங்கள் பார்த்தா அந்த சைடு இந்த ஆப்போசிட் டீம்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க ஜிம்மினை அப்படி பாயிண்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு உயிரே கிடையாது. என்ன பண்ணிடுறீங்கன்னா அவருக்கு முன்னாடி போய்ட்டு நீங்கள் விழுந்துடுறீங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா அவர் கையில் அதாவது அவரோட ஹார்ட்டில் பட வேண்டிய புல்லட்டு உங்கள் கையில் பட்டுறது. ஸோ ஒரு மாதிரி ஷேக் ஆனங்காட்டிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ப்ளீடிங் ஆகுது. ஜிம்மினுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. யார் அது அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் ஒருத்தன் ஷூட் பண்ணிட்டுருக்கான். அவ்வளோதான், உங்களுக்கு பயமாயிருச்சு. ஸோ ஜிமின் வந்துட்டு எங்கே அவருக்கு அடிபட்டுருமோன்னு சொல்லிட்டு அவரை மேலே படுத்துட்டு நீங்கள் எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க. ஜிமின் உங்களை தள்ளுறாரு, அமைதியாக போவோம், என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அவரை எங்கேயுமே ஷூட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண ஜிம்மோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, பார்த்துட்டு ஓடி வந்து இப்போ அவன் தான் எல்லாத்தையும் வந்துட்டு பிளாக் பண்ணிவிட்டு திரும்ப ஷூட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜிமின் அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு அவருக்கு அழுகையாக வருது. 2-3 மாதம் கழிச்சு பார்த்து இந்த காலத்தில் தான் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் முதல்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ, கேம்புக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல, கேம்பில் வந்து மெடிக்கல் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் கூப்பிட்டு போக சொல்கிறான். ஜிமின் அப்படியே உங்களை தூக்கிட்டு ஓடுறாரு. நீங்கள் மயங்கியிருப்பீங்க. அப்படியே தான் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது. உங்களை கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணியாச்சு. உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. அவருக்கு அழுகையாக இருக்குது. அவருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல, ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. அப்போது அந்த ஃப்ரெண்டுக்கால அவனும் வரான். டேய் எப்படி இருக்கா இப்போது அப்படின்னு கேட்க, கண்ணையும் முழிக்கல, 2-3 இடத்துல புல்லட் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகவும், அவள் எப்படி எங்கே வந்தா அப்படின்னு கேட்குறான். தெரியல, அவகிட்ட தான் கேட்கணும். ஆனால் கையில் கேமராலாம் வச்சுருந்தாடா, ஒரு வேளை விளாக் எடுக்கிறதுக்காக வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் அவள் கண்ணிலே படக்கூடாதுன்னு இருக்கா. ஆனால் இப்படி வந்து எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுவான்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்கிறாரு. ஒரு மாதிரி ஜிமின் அழுதுகிட்டே இருக்கவும், என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்குறான். அவரோட பேட்ச் இருக்குல்ல, அதை அப்படி கையில் எடுத்து இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அதை ஏன்டா அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்க, எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காக கேட்க, இல்லைடா எனக்கு இனிமேல் எதுவுமே வேண்டாம், எனக்கு ஒரு நார்மலான வாழ்க்கை வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஏய், இது உன்னோட கனவுடா, இந்த இடத்துக்கு வரத்துக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, இப்படின்னு நார்மலான வாழ்க்கைங்கிற, இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டது இதுக்கு தானே, இப்போ போய் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியும்
இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டது இதுக்கு தான். ஒரு நல்ல பொசிஷன் மிலிட்ரியில் பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கு கிடைக்க போகுது. ஆனால் எனக்கு இப்போ அது வேணான்னு தோணுது. ஏன்னா இவ எப்பயுமே என்னை விட்டு போக மாட்டா. எங்கே போனாலும் தேடிட்டு வந்துடுவா. அப்போது இவ என் பின்னாடி வந்தா என் பின்னாடி இருக்கிற ஆபத்தெல்லாம் இவளுக்கு தான் வருது. என்னால் இவளை விட முடியாது. எனக்கு அவள் வேணும், அவளுக்கு நான் வேணும். அதனால எனக்கு இந்த வேலை இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போய்ட்டு ரிசைன் பண்ணிடுறாரு. அங்கே இருக்கிற அந்த பெரிய ஆஃபீஸர் இருக்கார்ல, அவருக்கே ஷாக்காக இருக்குது. ஜிம்மி நீ இதை சொல்கிறியா அப்படின்னு. எனக்கு எல்லாத்த விட ஒரு முக்கியம் அப்படின்னா அது வைன் தான். எனக்கு அவளை இந்த மாதிரி நிலைமையில பார்க்க முடியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அந்த யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி கொடுக்குறப்ப அவருக்குன்னா அவ்வளோ அழுக வருது. அதை போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸை ஒவ்வொரு நாளும் போடுறப்போ ஒரு மாதிரி தொட்டு தொட்டு பார்த்து ரசித்து போட்டிருப்பாரு. அவ்வளோ ஒரு மாதிரியான ஃபீல் அவருக்கு. அதை திருப்பி கொடுக்கவே மனசில்லை. பட் அந்த பேட்ச்சு, அந்த ஸ்டார்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கொடுக்க அவருக்கு அப்படியே கையில் நடுங்குது. பட் இருந்தாலுமே உங்களோட ஃபேஸ் அவருக்கு முன்னாடி வந்து போக எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாரு. ரிசைன் பண்ண முடியுமான்னு தெரில டியர், மிலிட்ரியிலலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். ஸோ வந்ததுமே உங்களுக்கு வந்துட்டு அப்படியே கண்ணை முழிக்கிற மாதிரி அப்படியே இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி இருந்திருப்பாங்க, மயக்கெல்லாம் தெளிகிற மாதிரி. அப்போது நீங்களும் வந்துட்டு கண்ணை முழிக்கிறீங்க. நார்மலாக ஒரு டிஷர்ட்டோடு நிற்கிறாரு. ஜிமின் அப்படின்னு கூப்பிட, எப்படி இருக்குப்போ அப்படின்னு கேட்குறாரு. நீ ஏன் இங்கே தான் இருக்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, எங்கெல்லாம் தேடின தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுக. இனிமேல் உன் கூடயே இருக்கேன், நீ தேடவே வேணாம் அப்படிங்கிறாரு. நான் இப்போ இங்கே இருந்துக்கிட்டா அப்படின்னு நீங்கள் கேட்க, இந்த இடம் வேணாம், நம்ம எங்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு வந்துடுவார் உங்கள் வீட்டுக்கே. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அம்மாவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது இந்த மாதிரி அடிபட்டு வரவும். அப்போது ஜிமின் வந்துட்டு, இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் ஆண்டி, உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறேன். உங்கள் அளவுக்கு பார்த்துக்க வேணான்னு தெரியாது, ஆனால் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, பண்ணி வைங்க அப்படின்னு கேட்குறாரு. உன்னோட வீட்டு சைடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் யாரும் கிடையாது அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. சரி ஓகே, உனக்கு நானே அம்மாவாக இருந்துட்டு போகிறேன், ஓகேவா? நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத யாரும் இல்லைன்னு. இந்த பைத்தியக்காரிக்கெல்லாம் அம்மாவாக இருக்க எனக்கு பிடிக்கல, நீ தானே என் பேச்சை கேட்குற. இனிமேல் நான் உனக்கு அம்மா, உனக்கு மாமி அப்படின்னான்ட்டு உங்களை உதைக்கிறாங்க. ஏம்மா நான் அடிபட்டு வந்திருக்க உதைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. இனிமேல் ஜிமின் எனக்கு பையனா, நீ எனக்கு மருமக, இனிமேல் தாண்டி பார்க்க போகிற மாமியார் கொடுமையா அப்படிங்கிறாங்க. தாயாடி நீ அப்படின்னு நீங்கள் கேட்க, உங்களோட அப்பாவும் வருவார். எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி மரியாதைலாம் பேச வேண்டியது அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கிள் அவள் என்னோட பொண்டாட்டி, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி செம ஹாப்பியாக இருக்குது. எனக்காகவும் பேச ஒருத்த வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி. இப்போது அப்படியே தான் டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. கல்யாணம்லாம் முடிஞ்சு ரொம்ப ஹாப்பியாக லைஃப் போயிட்டுருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒரு விளாகர் ஆகிட்டீங்க. அங்கங்கே சுற்றுறது, விளாக் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கிறதே இல்லை. ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து நீங்கள் ஜிமினுக்கு கொடுத்துருக்கீங்க. அவருக்கு அது பிடிச்சிருந்தாலுமே இப்போ உங்கள் கூட இருக்கிற விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கனால ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவார். ஸோ அப்படி தான் டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. 2 பேரும் சூப்பராக வந்துட்டு லைஃப்பை நல்லா லீட் பண்ணுறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அன்பாக, ரொம்ப அதாவது ஒரு பாசிட்டிவ் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது 2 பேரோட லைஃப்லேயுமே. ஸோ உங்களோட அம்மா கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. நாயே எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, அம்மா நான் வந்துட்டு ஜிமின் இது எந்த ஊர் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கும் தெரியலடி, ஏதோ இப்போ பாதியில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நீங்கள் விலாகுக்காக தான் போகிறீங்க ட்ராவலுக்கு. அப்போ சொல்ல, இப்படியே 2 பேரும் ஊர் சுற்றிட்டு இருக்கலான்னு நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இரு 2 பேரும் பேசினா என்ன மட்டும் திட்டுற அப்படின்ட்டு ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து, அதாவது அந்த ஹெட்செட் எடுத்து அவரோட காதில் மாட்டி விட்டுட்டு, இப்போ திட்டுமா 2 பேர் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, 2 பேர்த்துக்கும் தான் கேட்குறேன், என்ன இப்படியே சுற்றிட்டு இருக்கலான்னு ஏதாவது நினைப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்து டக்குன்னு சிக்னல் கட் ஆக உங்களால் பேச முடியலாமா கூட. ஸோ அப்படியே நீங்கள் ரீச் ஆயிடுவீங்க. ஸோ ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கீங்க. அது வந்துட்டு எப்படின்னா சூப்பராக ரொம்ப ஒரு மாதிரி கோல்டான பிளேஸ் தான், லைக் காஷ்மீர் மாதிரி. இதை பார்த்தா எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. நம்மளை சுற்றி 4-5 பேர் கன்னை வச்சுட்டு நின்னானுங்கள்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, 4 பேர் தான் நீ பார்த்துருக்க, 40 பேர்த்துக்கு மேலே நான் பார்த்துருக்கேன். என் ஒருத்தனை சுற்றி எப்படி இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாரு. ஐயோ வேணாம் சொல்ல வேணாம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி விடு, அதெல்லாம் ஒரு மாதிரி பிட்டர், எனக்கு வேண்டாம், கசப்பான நினைப்பு, விடு, வேறு ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் மறுபடியும் ஃபோன் வருது. ஐயோ அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, ஸ்பீக்கர் ஆன் பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ ஸ்பீக்கர் ஆன் பண்ணிவிட்டு ஃபோன் நடுவில் வச்சுட்டு 2 பேர் படுத்துருப்பீங்க. என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க.
அம்மா படுத்துட்ருக்கோம்மா, சலுப்பாக இருக்குது, இப்போ தான் வந்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எதுக்கு கட் பண்ணீங்க ஃபோன் பேசுன்னு கேட்க, அட சிக்னல் இல்லாமல் கட் ஆயிடுச்சு. சொல்லு, ஏதோ திட்டிகிட்டு இருந்தே 2 பேத்தையும், என்ன திட்ட போகிற அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை ஜிமின் நான் உன்கிட்ட கேட்குறேன், அவள் தான் பைத்தியக்காரி சுற்றிட்டு இருக்கானா, உனக்கு எங்கே போச்சு புத்தி அப்படிங்கிறாங்க. அம்மா என்னையே திட்டுறீங்க அப்படின்னு ஜிமின் கேட்க, என்னடா உனக்கு கொஞ்சம் வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாடா போட தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு பையன் மாதிரியே பார்ப்பாங்க. ஸோ உங்களை தான் மருமகள் மாதிரி ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க. ஸோ ஜிமினை வந்துட்டு பையன் மாதிரியே அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிமினும் அப்படி தான். ஸோ அவங்க இப்போ 2 பேர்த்துக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட இல்லைல்ல. ஏண்டா 1 வருஷம் டைம் கேட்டிங்க, சரி ஓகே சுற்றுங்கன்னு விட்டோம். 4 வருஷம் ஆகுது, இன்னுமே சுற்றிட்டே இருக்கிறீங்க, குழந்தை பேத்துக்கு ஏதாவது உத்தேசம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு அப்படியே டக்குன்னு ஷாக் ஆகுது. என்ன மம்மி இப்படியெல்லாம் கேட்குற, நீ கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்குடி நான் வெக்க பண்ணோம், நான் ஏன் வெக்க பண்ணோம், இப்படியெல்லாம் வைக்கப்பட்டா நீ பிறந்திருப்பியா அப்படிங்கிறாங்க. சீ நீ என்ன என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு நீங்கள் சொல்ல, நீ வாய் முடி, நான் ஜிமின் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ பாரு ஜிமின், என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு இன்னும் 1 வருஷத்தில் ஒரு பேத்தியோ பேரனோ கையில் வந்து இருக்கணும், அவ்வளோதான். உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இல்லைம்மா நல்லம்மா அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான்டா, நல்லா இருக்காது, வீட்டு பக்கம் விட மாட்டேன் 2 பேத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வச்சிடுறாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு அப்படி உங்களை பார்க்க, என்ன பார்க்குற, எதுக்கு இப்படி பார்க்குற அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லடி, நான் சும்மா தான் பார்த்தேன் அப்படிங்க. சும்மா தான் பார்த்தியா, ஏன் சும்மா பார்த்த அப்படிங்கிறீங்க. உனக்கு பைத்திய ஐடியாவோ, ஏன் எதுக்கு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. இல்லை அம்மா கேட்டாங்கல்ல அந்த மாதிரி, அதுக்கு தான் பார்த்தியோ நான் நினச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஓ அப்போ மேடம்க்கு அப்படின்னு கேட்க, யா எனக்கு இருக்காதா ஆசை பாசம் அப்படியெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல. மென்டல், தெளிவாக பேசி ஏன் வளர்ற அப்படிங்கிறாரு. நான் இன்றைக்கி தெளிவாக பேசியிருக்கேன், இன்றைக்கி தெளிவாக பேச அப்படின்ட்டு. சரி ஜிமின் எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடுவீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு தூங்குறாளா, சரி தூங்கட்டும்ன்ட்டு அவரும் வந்துட்டு ரொம்ப டயர்டாக தான் இருந்திருப்பார். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணங்காட்டிக்கும் அவரும் அப்படியே கண்ணை மூடி படுக்கிறாரு. ஸோ அப்படியே மல்லாக்க படுத்துட்டு கண்ணை மூடி ஒரு கையை தலையில் கொசு நெத்தியில் வச்சு அப்படி படுத்துட்ருப்பாரு. அப்போது நீங்கள் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்த்துட்டு ஒரு கால் எடுத்து அவர் மேலே போடுறீங்க. அவர் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு சைடில். நீங்கள் தான் தூங்கிட்டு இருப்பீங்க, தூக்கத்தில் பண்ணுவா போலன்ட்டு விட்டா கை போடுறீங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திரும்ப பார்க்குறாரு. மறுபடியும் என்ன பண்ணுறீங்கண்ணா, என்னங்க அப்படிங்க. ஏய் எதுக்கு இப்படி பண்ணிருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இந்த நண்டு ஊற்றுன அறிவுறுதுன்னு பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அவரோட செஸ்ட்டுக்கிட்ட வச்சு பண்ணிகிட்ருப்பீங்க. கையை பிடிச்சிக்கிட்டு ஏய் கம்முன்னு இருவாயன் அப்படிங்கிறாரு. கம்முன்னு இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்க, கம்முனுருனா கம்முனரு என்னப்போ அப்படிங்கிறாரு. அம்மா வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்கள்ல, அதனால் அவங்க தான் வந்துட்டு பாப்பா கேட்குறாங்கல்ல அப்படின்னு சொல்ல. எனக்கு எதுவும் உன் அம்மா கேட்டதுனால நீ இப்படி பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஜிமின் என்னப்பா அது வந்து அப்படின்ட்டு உங்களுக்கு சையாக வேறு வருது, என்னடி அப்படிங்கிறாரு. ஜிமின் இது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசவும் முடியல, எதுவும் சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. நீங்கள் ஜிமினை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கவும் அவருக்கு ஏய் கையெடு முதல்ல அப்படின்ட்டு தள்ளி விட்டு படுத்து தூங்கிடுவார். தூங்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறீங்க. அப்போது அவர் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துருக்காரு. நீங்கள் போட்டு அவர் மேலே ஏறி உட்காந்துட்டு உழுக்கிட்டு இருக்கிறீங்க, ஏந்திரின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கவும் டபுக்குன்னு அவர் உங்களுக்கு கீழே பிடிச்சி தள்ளிட்டு அவர் அப்படியே வந்துட்டு அதாவது ஹோவர் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே திருத்தின்னு முழிக்கா, என்ன முழிக்கிறா, நானும் ஏதோ பாவம் சின்ன பொண்ணுன்னு விட்டா ரொம்ப பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்ல, என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏதோ ஆசைப்பட்டு கேட்டியே ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படிங்கவும் டக்குனுக்கு பயம் ஆகிடுது. ஐயோ ஜிமின் விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க பார்க்க அவர் உங்களை பிடிச்சி இழுத்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வருவார். நீங்கள் அவரோட வாயிலே கை வச்சு தள்ளி விடுறீங்க. ஏன் நீ எனக்கு கிஸ்ஸெல்லாம் வேணாம் போடா அப்படின்னு. ஏன் தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையெடுத்து விட்டு அகைன் ஜிமின் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறது கிட்ட வந்துட்டுருப்பாரு. ஆனால் நீங்கள் டக்குன்னு அவரை பிடிச்சி இழுத்துனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஜிமின் ஷாக்காக பார்க்க, என்ன பார்க்குற, நான் எவ்வளோ நேரத்துக்கு நல்ல பொண்ணு மாதிரி நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பிடிச்சி கீழே தள்ளுவீங்களா. ஸோ அவர் அப்படியே ஷாக்காக உங்களை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி வாயை கூச்சிக்கிட்டு ஜிமின் கிட்டே போயிட்டுருப்பீங்க. அப்போது ஏய் அப்படிங்கிறாரு.
ஒரு நிமிஷம் எனக்கு வெக்கமாக்கு, நான் கண்ணை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு கிஸ் பண்ணுறதுக்கு வாய அப்படின்ட்டு போவீங்க. அப்போது கம்பெனி அவ்வளோதான் காட்டும் டியர், கண்ணை மூடிங்க. போதும்ப்பா போதும், விட்டா சொல்லி முடிச்சிடுவீங்க போலயே, ஒரு ஃபார்மில் தான் இருக்கீங்க. சரி டியர், ஓகே. ஸோ இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து நாளைக்கு வேறு ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட்டில் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அப்புறம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரி நல்லா இருக்கா? நான் ஏதோ ஒரு மாதிரி சொல்ல போனேன், வழக்கம் போல் இந்த ஆர்மி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு திடீர்னு வந்துருச்சு. நான் வேறு மாதிரி சொல்ல போனேன், ஆனால் எப்படி திடீர்னு இந்த மாதிரி மிலிட்ரியாக சோல்ஜராக மாற்றினேன்னு எனக்கே தெரியல. பட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா எனக்கு ஹாப்பி. சரி, ஓகே. இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே, டிஸ்டார்டா பாய். சராகே.